ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரமணிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமனசூனவே யற்கடாட்சைக லக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. மண்ணுயிரால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனம் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகல தயாபாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்தப்பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியம் ஆசிரியே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இங்கே திருக்கோஷ்டியூர் பாசுரத்தில் பெரியாழ்வார் எண்ணக்கண்ட விரல்களால் திருமாலவன் திருநாமங்கள் எண்ணக்கண்ட விரல்களால், அந்த எண்ணக்கண்ட விரல்களாலுக்கு வியாக்கியானம் வேண்டு போர்ச்சே, பேராயிரம் கொண்டதோர் வீடுடையன் என்னா இவற்றை உடையவன் ஆர் என்னும் அபேட்சையில் நாராயணன் என்றாரிலே. இப்பேற்பட்டதான ஒரு நாமமே பல கோடி ரூபத்தை எடுத்துட்டு தானே அது என்ன பண்ணுன்னா எல்லாரையும் ரட்சிக்கும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தையும் அதுவே ரட்சிக்கும். அந்த ஒரு நாமமே போரும். தானே சிருஷ்டி ஸ்திதி சம்மானம் படைத்தல் காத்தல் அழித்தெல்லாம் பகவான் செய்யக்கூடியதுக்கு மேலே அதுவே செஞ்சிடும். அது மாதிரி 1000 நாமங்கள் உடையவன் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நாராயணன் அப்படின்னு கொடுக்குறாருங்க. ஆர் என்னும் அபேட்சையில் நாராயணன் என்றாரே. அவ பேராயிரம் கொண்டதோர் வீடுடையன் நாராயணன் அப்படின்னு அங்கே பாசனம் இருக்கிறதுனால அதை எடுத்து காட்டுறார். இங்கும் அது திருவாய்மொழியிலேருந்து எடுத்தது. இங்கே எடுத்தா பெரியாழ்வார் யாரை பாடுறாருன்னா திருக்கோட்டியூர் தானே பாடுறார். அந்த திருக்கோட்டியூரில் இருக்கிற திருமாலுக்கு பேர் என்னடனா சொக்க நாராயணர்னே பேர். அந்த சொக்க நாராயணர் இரே எழுந்தொழி இருக்கிறவர். இங்கே எழுந்தொழி இருக்கிறவருக்கும் பேர் சொக்க நாராயணர். எல்லாரும் சொக்கி விழும்படி பண்ணுவார் பிறகு. அல்லது சொக்க தங்கம் மாதிரி இருக்கக்கூடியவர், பரம பவித்திரமானவன் அர்த்தம். அப்பேற்பட்ட நாராயணர் அல்ல. இங்கும் சொக்க நாராயணர் இரே எழுந்தொழி இருக்கிறவர். நாராயணன் என்கிற திருநாமம் அவ்வஸ்துவுக்கு நிரூபகமாய் இத்தாலே நிரூபிதமான வஸ்துவுக்கு விசேஷமாயாய்த்து அல்லாத திருநாமங்கள் தான் இருப்பது. மற்ற திருநாமங்கள் எல்லாம் காட்டிலும் ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருந்தாலும் ஏதில் நாராயணன்ற நாமத்தை அடிக்கடி ஆழ்வார்கள் இருக்கிறார். சாஸ்திரத்தில் எடுத்து பார்த்தாலும் சங்கீர்த்த நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்றார். அல்லது எங்க எடுத்தாலும் இந்த நாராயணன் உச்சைஸ்வரேன அஜாமலன் கூப்பிட்டான் அப்படிங்கச்சே கூட ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்றது நாராயணா அப்படின்னு இறைஞ்சி கூப்பிட்டான் அப்படின்னு தானே சொல்றது. தூரே கிரீடனகாசக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம் அப்படின்னு இறஞ்சி நாராயணான்னு பிள்ளைய நினைச்சுன்னு கூப்பிட்டான் அப்படின்னு கூட அந்த நாராயண நாமத்தை தான் எடுத்து வைக்கிறார். அதே மாதிரி நாராயண பராவேதா தேவா நாராயணாங்கஜா அப்படின்னு பாகவதத்தில் நாராயணன் நாமத்தை நிறைய சொல்லிட்டு போறார். மகாபாரதத்தில் கேட்கவே வேண்டாம், நிறைய இருக்கு நாராயண நாமம். வேதமே எடுத்தாலும் நாராயண பரம் பிரம்ம தத்வன் நாராயண பரா நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரான்னு திருப்பி இந்த நாராயண நாமத்தையே சொல்லிட்டு வருது. ஏன்னா 1000 நாமங்கள் இருந்தாலும் நாராயண நாமம் பரிபூர்ணம். அந்த நாமம் சகல கல்யாண குணபூர்த்தி உடையது. அப்படிங்கிறதுனால நாராயணன் என்கிற திருநாமம் அவ்வஸ்துவுக்கு நிரூபகமாய். ஏன்னா இந்த நாராயண நாமத்தை நீ எந்த தெய்வத்துக்கும் ஒட்ட வைக்க முடியாது. மற்ற நாமங்கள் எல்லாம் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரகான அவாவா சம்ஸ்கிருதத்தை நிருப்தம் வியாக்கரணம் இந்த 2 சாஸ்திரமும் தெரிஞ்சிருந்தா அந்தந்த பேருக்கு எப்படி வேணா அர்த்தம் சொல்லிடலாம். அதில் இது சிவனை குறிக்கும், இது முருகனை குறிக்கும்னு எந்த தெய்வத்துக்கு வேணா சொல்லிட்டு விடலாம். இந்த நாராயணன்ற சொல்ல மட்டும் இன்னொருத்தருக்கு சொல்லவே முடியாது சாஸ்திரப்படியும். அதே மாதிரி டிக்ஷனரி படியும் சொல்ல முடியாது. ஏண்டானா வேற எந்த தெய்வத்துக்கும் பொருந்தாது இந்த நாராயண நாமம். அப்படிங்கிறதால நாராயணன்னாலே சிவபதியானவன் தான். சிவபதினாலே அவனுக்கு நாராயணன் தான் நிரூபகமான பேர், ரூடி நாமம். இத்தாலே நிரூபிதமான வஸ்துவுக்கு விசேஷமாய் ஆய்த்து. எது பரபிரம்மம் அப்படின்னு கேட்டா நாராயணன் அப்படின்னு சொல்லும்படிக்கு அந்த நாமம் அவ்வளோ விசேஷமானது. அல்லாத திருநாமங்கள் தான் இருப்பது. ஆகையாலே நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே அப்படின்னு நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளும் சொல்லிச்சே. நாமம் 1000 இருந்தாலும் ஏத்த நின்ற நாராயணன். இந்த நாராயண நாமத்துடைய முக்கியத்துவத்தை சொல்றார். என்றும் நாமம் பலவுடைய நாராயண நம்பி அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால பெரிய திருமொழியில திருமங்கையாளர் சொல்லிட்டு போறார், நாமம் பலவுடைய நாராயண நம்பின்னு. நாரணன் தன் நாமங்கள் அப்படின்னு 2வது திருவந்தாதிலையும் சொல்லிட்டு போறார் பூதத்தாழ்வார்.
என்றுமெல்லாம் அருளி செய்தது. அதனால இத்தனை நாமங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாமமே அனந்தமான ரூபத்தில் உலகத்தை எல்லாத்தையும் ரட்சிக்கும் இருந்தா கூட அதுல முக்கியம் எதிரானா நாராயணன். திருமாலவன் திருநாமங்கள் எண்ண கண்ட விரல்களால். அந்த இடத்துக்கு நாராயண நாமத்தை எண்ணாத ஒருத்தர் இருப்பானா? இல்ல 1000 நாமங்களையும் இன்னது இன்னதுன்னு எண்றது, அல்லது நாராயண நாமத்தையே விரல வச்சுட்டு எண்ணிட்டே இருக்கணுமா? அப்படிங்கிற 2 விதமான வியாக்கியானங்களையும் இது வரைக்கும் நம்ம அனுபவிக்கிறோம். மேலே அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.